தற்போது மற்றொரு முக்கிய செய்தி வந்திருக்கிறது. நாம் தமிழர் மட்டுமல்ல, திமுகவும் தற்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்ற தகவல் வந்திருக்கிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை தொடர்ந்து திமுகவும் தற்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த பிரேக்கிங் செய்தியை தான் தற்போது நாம் பார்த்துள்ளோம். மிக முக்கியமான பிரேக்கிங் செய்தியாக தற்போது பார்க்கலாம். ஈரோடு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை தொடர்ந்து திமுகவின் சார்பில் அதன் முகவர்கள் தற்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன என்பது குறித்து நமக்கு இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். அந்த முழுமையான தகவல் நமது செய்தியாளர் வேலுச்சாமி அங்கிருந்து விரைவில் இணைய இருக்கிறார். அதற்கு முன்னால் கண்ணனிடம் கேட்போம். கண்ணன், உங்களிடம் அது தொடர்பான தகவல்கள் இருக்கிறதா? எதற்காக இந்த வாக்குவாதம்? நாம் தமிழர் கட்சியை தொடர்ந்து திமுகவும் தொடர்ந்து வாக்குவாதம் செய்வதற்கு என்ன காரணம் கண்ணன்? சண்முகசுந்தரம், ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை தபால் வாக்கு எண்ணும்போது அந்த முடிவுகளை அறிவிப்பது தொடர்பாக அங்கு நாம் தமிழர் கட்சியினருக்கும் திமுகவிற்கும் இடையே அந்த வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. 30 வாக்குகள் நாம் தமிழர் கட்சியின் சீதாலட்சுமியை விட சந்திரகுமார் அதிகமான வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார். ஆனாலும் அந்த அதிகமான வாக்குகளை பெற்றது மேலும் அதிகமாக இருக்கிறது என்ற திமுக வேட்பாளர் அந்த 240 வாக்குகளில் 200க்கும் மேற்பட்ட வாக்குகளை திமுக வேட்பாளர் பெற்றிருக்கிறார் என்று திமுக தரப்பில் அந்த வாக்குவாதம் செய்யப்படுகிறது. ஆனால் அதை நாம் தமிழர் தரப்பு ஏற்றுக்கொள்ளாததால் இந்த வாக்குவாதத்தில் 2 தரப்பினருமே இப்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் தபால் வாக்குகள் முன்னிலை வாக்குகளை அறிவிப்பதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. வழக்கமாக தபால் வாக்குகள் பெற்ற வாக்குகள் எவ்வளவு என்பது உடனடியாக அறிவிக்கப்பட்டுவிடும். இங்கே இந்த தபால் வாக்குகள் எண்ணுவது மற்றும் பிரிப்பதில் அதில் ஏற்பட்ட முரண்பாடுகள் மற்றும் பல்வேறு சந்தேகங்களுக்கு முறையான தேர்தல் அதிகாரிகள் விளக்கம் அளிக்காதால் அது திருப்தி அடையாதால் நாம் தமிழர் கட்சி திமுக வேட்பாளர்கள் இருவருமே அந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இந்த முடிவை அறிவிப்பது தொடர்ந்து தாமதமாகி கொண்டிருக்கிறது. இதனால் இப்போது ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்கு எண்ணிக்கையில் தாமதம் ஆகியிருக்கிறது. இருந்த போதிலும் அந்த விறுவிறுப்பான வாக்கு எண்ணிக்கையை அந்த முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையில் வாக்காளர்கள் அந்த வாக்கு எண்ணும் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் அந்த முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். இந்த பிரச்சனை நீடித்தால் தபால் வாக்குகளை கடைசியில் கூட அந்த முடிவெடுத்து வாய்ப்பு இருக்கிறது. பல்வேறு தேர்தல்களிலும் அப்படித்தான் நடந்திருக்கிறது. சண்முகசுந்தரம், கண்ணன் குறுக்கிடவுக்கு மன்னிக்கணும். தற்போது 51 வாக்குகளுக்கான முதல் நிலவரம் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக 50 வாக்குகளை பெற்று முன்னிலை வைக்கிறது. தபால் வாக்குகளில் நாம் தமிழர் ஒரே ஒரு வாக்கை பெற்றிருப்பதாக நமக்கு முதற்கட்ட தகவல் வந்திருக்கிறது. ஆனால் இது முழு தகவல்கள் அல்ல, முதற்கட்ட தகவலை கொடுத்திருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி ஒரு வாக்கை பெற்றிருக்கிறது. இதுவரை வந்த வெளியான தகவல்களில் அதில் திமுக 50 வாக்குகள் பெற்று 51 வாக்குகள் மொத்தமாக பெற்று தற்போது 50 வாக்குகள் வித்தியாசத்திலே முன்னிலை வைக்கின்ற தகவல் வந்திருக்கிறது.